எல்சிஃப் லேடருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரோக்ராம் பார்த்துடலாம். ஃபைலில் போய் நியூ எடுத்துக்கோங்க. இது சி லாங்குவேஜ்ங்கிறதுனால ஸ்டூடியோ ஹெடர் ஃபைல் போடுறோம். ஹேஷ் இன்க்ளூட் yo.h ஹேஷ் இன்க்ளூட் conio.h void main. ஓகே, இப்போ இதில் மெயின் ஃபங்க்ஷனுக்கு ஏன் வாய்டு போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வாய்டுக்கு ரிட்டன் டைப் கிடையாது. ஸோ நம்ம ரிட்டன் 0ங்கிற ஒரு லைன் எழுதன்னு தேவையில்ல. ஓகே, நம்ம இந்த ப்ரோக்ராமை ஒரு கான்செப்ட் வச்சு எழுத போகிறோம். ஏன்னா இந்த எல்சிஃப் லேடரை கான்செப்டோட பார்த்தா தான் புரியும். ஏன்னா நம்ம இஃப்னா என்னங்கிறத முந்தின ப்ரோக்ராமில் பார்த்துட்டோம், இஃப் எல்ஸ்னா என்னங்கிறதே நம்ம முந்தின ப்ரோக்ராமில் பார்த்துட்டோம். இதை நம்ம ஒரு கான்செப்டோட பார்த்தா தான் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நம்ம இதை ஒரு கான்செப்டோட பார்க்க போகிறோம். இன்னைக்கு கான்செப்ட் என்னன்னு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். அதாவது ஸ்டூடெண்ட் மார்க்கை வாங்கி அதுக்கு என்ன கிரேடுன்னு பார்க்கறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுத போகிறோம். நம்ம என்னென்ன மார்க்குக்கு என்னென்ன கிரேடுன்னு ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிடணும். அது என்னென்னங்கிறத நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது 35 மார்க்குக்கு கீழே எடுத்தா அவங்க ஃபெயில், 35 to 50 மார்க்ஸ்னா அவங்க சி கிரேட், 50 to 89 மார்க்ஸ்னா பி கிரேட், 90 to 100 ஏ கிரேட். இதுதான் நம்ம இன்னைக்கு ப்ரோக்ராமோட கான்செப்ட். இதுக்கு தான் நம்ம ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கிரேட் மார்க்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா ஸ்டூடெண்டோட மார்க்கை நம்ம வாங்கணும். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் இன்டீஜர்ல வாங்குறோம். மார்க் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து கீழே சிஎல்ஆர் எஸ்சிஆர் நம்ம ஸ்க்ரீனை கிளியர் பண்றதுக்கு. ஓகே, இப்போ இதுக்கு அடுத்து ஸ்க்ரீன்ல ஒரு கமாண்டை டிஸ்பிளே பண்றோம். அதுக்கு printf எழுதிக்கலாம். ஓகே, இந்த printf குள்ள enter the mark அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, இப்போ enter the markன்னு சொல்லியாச்சு. நம்ம இப்போ மார்க்கை இன்புட் வாங்கணும். ஸோ அதுக்கு scanf கொடுக்குறோம். %d கமா போட்டு ஆம்பர்சன் போட்டு மார்க் கொடுத்துடலாம். இந்த ஆம்பர்சன் மெமரி ஆக்சஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஓகே, இப்போ நம்ம மார்க்கை வாங்கியாச்சு. இப்போ வாங்கின மார்க்கை நம்ம ப்ராசஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணணும். இப்போ நம்ம ப்ராசஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபெயிலா அப்படின்னு நம்ம செக் பண்றோம். அதுக்கு நம்ம ஒரு இஃப் எழுதலாம். இப்போ இதுக்குள்ள மார்க் லெஸ்ஸர் தென் 35 இருந்தா, சாரி 35, மார்க் லெஸ்ஸர் தென் 35, இது 35 லெஸ்ஸர் தெனா இருந்தா என்ன ஆகும்னா இது ஃபெயில்னு டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, ஓபன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் போட்டுக்கலாம். இதுக்குள்ள printf, இதுக்குள்ள இப்போ fail அப்படின்னு நம்ம எழுதுறோம். ஓகே, இதுக்கு அடுத்துதான் முக்கியமான பாயிண்ட். நம்ம இது என்னன்னா எல்சிஃப் லேடர்னு சொல்லியிருக்கோம். இப்போ என்ன செக் பண்ண போறோம்னா 35ல இருந்து 50க்குள்ள இது இருக்கா அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம். அதுக்கு நம்ம எப்படி எழுத போறோம்னு பாருங்க. எல்ஸ் இஃப், இந்த எல்ஸ் இஃப் எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா இப்போ நம்ம 35 இல்லைன்னு வெளியில வந்தாச்சு. அதுக்கு அடுத்து எல்ஸ், அதுக்கு அடுத்து இருக்க இஃப் ரன் பண்றதுக்கு தான் இந்த எல்ஸ் இஃப்ங்கிறத நம்ம யூஸ் பண்றோம். இப்போ இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ள என்ன எழுத போறோம்னா மார்க் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35, இதுல and ஆப்ரேட்டர் போடுங்க. இந்த and ஆப்ரேட்டர் ரெண்டுமே ட்ரூவா இருந்தாதான் பாடியை எக்ஸிக்யூட் பண்ணும். அப்படி ரெண்டுமே ட்ரூவா இல்ல, ஒன்னு ஃபால்ஸ் ஆயிடுச்சுனாலும் பாடியை எக்ஸிக்யூட் பண்ணாது. ஓகேவா, நம்ம இப்ப எழுதலாம் கிரேட்டர் தென் 35 இருக்கணும். தென் மார்க் லெஸ்ஸர் தென் 50. ஓகே, இப்படி லெஸ்ஸர் தென் 15 கொடுத்தீங்கன்னா 49 வரைக்கும் இருக்கிற மார்க்கை கன்சிடர் பண்ணும். 50ங்கிற மார்க்கா இருந்தா
இந்த பாடி எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே, print of இதுக்குள்ள நம்ம என்ன எழுதுறோம்னா C grade. ஓகே, then இன்னொரு else if எழுதுறோம். இந்த இடத்துல நம்ம என்ன செக் பண்ண போறோம்னா B கிரேட செக் பண்ண போறோம். இந்த மார்க் B கிரேடுக்கு எலிஜிபிளா அப்படிங்கறத நம்ம செக் பண்ண போறோம். B கிரேடுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 50ல இருந்து 89 வரைக்கும் சொல்லியிருந்தோம். இப்போ என்ன பண்ணோம்னா மார்க் greater than or equal to 50 and ரெண்டு ஆம்பர்சன்ட் சிம்பல் போட்டு இது and ஆபரேட்டர் மார்க் lesser than 90, அதாவது 90 விட lesser than 90 இருந்தா அது கன்சிடர் பண்ணிக்காது, ஏன்னா lesser than or equal to நம்ம போடல. இப்போ இது ட்ரூ ஆச்சுதுன்னா இந்த இடத்துல என்ன ஆகும்னா print B கிரேடுன்னு வரும். print of B கிரேட். ஓகே, இப்போ நம்ம A கிரேட் செக் பண்றோம். எல்ஸ் அதே மாதிரி else if இதுல எதுவுமே இல்லைன்னா நம்ம இது A கிரேடான்னு கடைசியா பாக்குறோம். இங்க என்ன பண்றோம்னா மார்க் greater than or equal to 90 and ஆபரேட்டர் மார்க் lesser than or equal to 100, ஏன்னா 100 இருந்தாலும் அது A கிரேட் தான். 90 to 100 A கிரேட். ஸோ 90 இருந்தாலும் ட்ரூ, 100 இருந்தாலும் ட்ரூ. ஓகே, இப்போ இதுல நம்ம A கிரேடுன்னு கொடுக்கலாம். print of A கிரேட். ஓகே, எல்லாத்துலயும் டாட் வச்சுக்கலாம். இப்போ தெரியாதனமா யூசர் 101 அப்படி இல்ல 100க்கு மேல டைப் பண்றாரு மார்க்க, அப்போ அவருக்கு எரர் வரணும். ஸோ அதுக்கு நம்ம இப்போ ஒரு லைன் எழுதுறோம் எல்ஸ், ஏன்னா இது ஃபைனலா நம்ம எல்ஸ்ன்னு எழுதுறோம். எல்ஸ் மட்டும் போதும். இதுல எதுவுமே இல்லைன்னா கடைசியா இதுல எதுவுமே இல்லைன்னா இந்த எல்ஸை இது பிரிண்ட் பண்ணும். இதுல பாருங்க, எதுவுமே இல்லைன்னா ஃபைனலா print of kindly enter the valid mark இப்படின்னு இப்போ எரர் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் இந்த கோட். இந்த கோடை ரன் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பிபிடியில இந்த கோட் எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம தெளிவா ஒன்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நீங்க நம்ம அங்க டைப் அடிச்ச ப்ரோக்ராமை தான் இங்க பிபிடியா பாக்குறீங்க. இந்த ப்ரோக்ராம் இப்போ எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எல்லா ப்ரோக்ராம் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள தான் வரும்னு சொல்லியிருக்கேன். இது மெயின்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கிளியர் ஸ்கிரீனை ரன் பண்ணோம். கிளியர் ஸ்கிரீனை ரன் பண்ணதுக்கு அப்புறம் டிஸ்பிளேல என்டர் த மார்க் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணும். அது பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்கேனஃப் என்ன பண்ணும்னா யூசர் கிட்ட இருந்து ஒரு வேல்யூவை கெட் பண்ணும். வேல்யூவை கெட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணும்னா இந்த இஃப்ல வந்து செக் பண்ணும். இந்த இஃப்ல செக் பண்ணும்போது இப்போ கண்டிஷன் ட்ரூ ஆயிருச்சுன்னு வைங்க, டைரக்டா இந்த இஃப் பிரிண்ட் பண்ணிரும். இஃபோட பாடி இந்த இடத்த பிரிண்ட் பண்ணிரும். இதே கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதுன்னா எல்ஸுக்கு போகும். எல்ஸ் இதைத்தான் எல்ஸ் இஃப்னு சொல்றாங்க. இந்த எல்ஸுக்கு அடுத்து கண்டினியூவா ஒரு இஃப் இருக்கும். டைரக்டா இது ஃபால்ஸ் ஆன உடனே இந்த எல்ஸுக்கு அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கும். இந்த இஃப் அடுத்து அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணும். இப்ப பாத்தீங்கன்னா இது ட்ரூ ஆகுதுன்னு வச்சுக்குவோம். இது ட்ரூ ஆனா ஃபெயில்னு பிரிண்ட் பண்ணிட்டு டைரக்டா இங்க வந்துடும், ப்ரோக்ராம் வெளியே வந்துடும். ஆனா இதே இது ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், டைரக்டா மறுபடியும் இந்த எல்ஸ் எங்க இருக்கோ அதுக்கு அடுத்து இருக்க இஃப் போய் இது பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ இது ஃபால்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இஃப் இதை பார்க்கும், மார்க் 35 விட கிரேட்டரா.
ஓகே, மார்க் கண்டிப்பா ஃபால்ஸ் ஆகுதுன்னா 35 கிரேட்டரா தான் இருக்கும். ஒரு கண்டிஷன் ட்ரூ. இப்போ அது 50 விட லெஸ்ஸர் தெனா அப்படிங்கிறத செக் பண்ணும். 50 விட அது லெஸ்ஸர் தெனா இல்லைன்னா அடுத்த கண்டிஷனுக்கு போயிடும். 50 விட லெஸ்ஸரா இருந்துச்சுன்னா ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூ. அப்போ இந்த சி கிரேடுங்கிறத பிரிண்ட் பண்ணிடும். அதுக்கடுத்து இதுவும் ஃபால்ஸ் ஆச்சுதுன்னா மறுபடியும் எல்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்க ஒரு இஃப் இருக்கு. அந்த இஃபுக்குள்ள போகுது. அந்த இஃபுக்குள்ள 50 விட கிரேட்டரான்னு செக் பண்ணும். ஓகே, ட்ரூ. அதுக்கடுத்து இந்த மார்க் இங்க 90 விட லெசரான்னு பார்க்கும். 90 விட லெசரா இருந்துச்சுன்னா இந்த பி கிரேடுங்கிறத பிரிண்ட் பண்ணும். அப்படி இல்லையா மறுபடியும் அதுக்கு கீழே 90 விட கிரேட்டராங்கிறத செக் பண்ணும். இது ட்ரூ. 100 விட லெசரா அப்படிங்கிறத பார்க்கும். 100 விட லெசர் தெனா இருந்தா இது பிரிண்ட் பண்ணும். கண்டிப்பா மார்க்குங்கிறது 100க்குள்ள தான் இருக்கும். நீ ஏன் இதுல 100 கொடுக்காமலே இருந்திருக்கலாமே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். அதை நான் எதுக்குன்னு சொல்றேன். ஏன்னா மார்க் 100 விட லெசரா இல்ல ஈக்குவலா நம்ம இங்க செக் பண்றோம். மார்க் 100 விட லெசராவோ ஈக்குவலாவோ இருந்தா இது இந்த இடத்த பிரிண்ட் பண்ணும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு இதுக்கு அடுத்து என்ன எல்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இந்த எல்ஸுக்கு இந்த எல்ஸுக்குள்ள நம்ம ஒரு எரர் எழுதி வச்சிருக்கோம். கைண்ட்லி என்டர் த வேலிட் மார்க். அதாவது 100க்கு மேல போயிடுச்சுன்னா நேரா இங்க வந்துடும். ஏன்னா 100க்கு மேல போகும்போது இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். ஃபால்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஆண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்னா ரெண்டுமே ட்ரூவா இருந்தா மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கும். ஏன்னா இதுல ஒன்னு ஃபால்ஸ் ஆனா கூட இது மொத்த கண்டிஷனையும் ஃபால்ஸ் ஆக்கிரும். ஸோ இதுக்கு அடுத்து இருக்க எல்ஸுக்கு தான் போவோம். அப்போ இந்த லைனை பிரிண்ட் பண்ணா கைண்ட்லி என்டர் த வேலிட் மார்க். ஸோ யூசர் 101ன்னு என்டர் பண்ணார்னா இது நேரா கடைசி இருக்க இந்த லைனை தான் பிரிண்ட் பண்ணும். இது எப்படி அவுட்புட் தருதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ இதை ரன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, நம்ம இப்போ இதை கம்பைல் பண்ணலாம். 3 எரர் காமிக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மிஸ்ஸிங் காமிக்குது. ஓகே, இப்போ மறுபடியும் கம்பைல் பண்ணலாம். இப்போ எரரே இல்லை. இப்போ ரன் பண்ணலாம். ஓகே, இப்போ என்டர் த மார்க்னு கேட்குது. நான் 34 மார்க் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட். இப்போ இது வெளியே வந்துருச்சு. இது ஏன் வெளியே வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல கெட்ச் போடலை இந்த ப்ரோக்ராம்ல. ஓகே, கெட்ச் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இதை சேவ் பண்ணிடலாம். ஸ்பேஸ் விடக்கூடாதுன்னு சொல்லுது. ஓகே, இப்போ சேவ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ரன் பண்ணலாம். 34 கொடுக்குறேன். இப்போ ஃபெயில் அப்படின்னு வருது. ஓகே, இப்போ 35 கொடுக்குறேன். சி கிரேடு வருது. இப்போ 50 கொடுக்கலாம். பி கிரேடு வருது. 60 கொடுக்குறேன். பி கிரேட் வருது. 89 கொடுக்குறேன். பி கிரேட் வருது. இப்போ 90 கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஏ கிரேட் வருது. இப்போ 100 கொடுக்குறேன். ஏ கிரேட் வருது. இப்போ 101 கொடுக்குறேன். கைண்ட்லி என்டர் த வேலிட் மார்க். 100 மார்க்குக்கு மேலே எழுதணும்னா இது வேலிட் மார்க் இல்லை நமக்கு சொல்லுது. 100க்கு மேலே நீங்கள் என்ன கொடுத்தாலும் இது வேலிட் மார்க் இல்லைன்னு தான் சொல்லும். இப்போ வரைக்கும் நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலாம் வீடியோ ஒன்ஸ் ரிவைண்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தென் நம்ம சேனலில் விண்டோஸ் டிப் சீரிஸ்னு ஒரு சீரிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் நான் விண்டோஸ் ரிலேட்டடான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும் நான் அந்த பிளேலிஸ்ட்டு இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் லெஃப்ட் சைடு காட்டுறேன். நீங்கள் அது வழியாக கிளிக் பண்ணி நீங்கள் அதை பார்க்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் வேணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தென் உங்களுக்கு விண்டோஸ் டிப்ஸ் ரிலேட்டடாக என்ன வேணாலும் விண்டோஸ் டிப்ஸ் சீரிஸில் உள்ள ஒரு வீடியோட கமெண்ட் லைனில் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்கான வீடியோ நான் 2 நாள்லேருந்து 3 நாளில் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் தென் உங்களை இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.